தவஞானி முத்கலர்னு ஒருத்தர் இருந்தார். முத்கலருடைய வீட்டுக்கு நிறைய சேவைகள் பண்ணுவாராம். யாரு வந்தாலும் அன்னதானம் போடுறதாக இருக்கட்டும், உதவி பண்றதாக இருக்கட்டும், அவ்வளவு சேவை செய்யும் போது மேல இருந்து சொர்க்க ரதம் அப்படி முத்கலருடைய முனிவருடைய வீட்டு வாசல்ல வந்து நின்றுச்சு. ஐயா, இனிமே நீங்க சேவை பண்ண வேண்டாம், தயவு செய்து ரதத்துல ஏறுங்க, டைரக்ட் டு சொர்க்கம் அப்படின்னு சொன்ன உடனே முத்கலர் அந்த வண்டியில ஏற மாட்டேன்ட்டாராம். என்ன தெரியுமா சொன்னார்? நம்மளா இருந்தா ஐ எனக்கு முதல் சீட்டுன்னு ஏறி உட்காருவோம். ஆனா அவர் ஏறல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை பொறுத்தவரை சேவை செய்கிற இடம்தான் சொர்க்கம், இதுதாயா எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க முத்கலர். அப்ப நாம் அப்படி இருக்கோமா? நம்ம பொதுவா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இருக்கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட, இருக்கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி பிறருக்கு உதவி செய், அந்த கடவுளே உங்கள் அருகில் வருவார். அதை நாம செய்யறோமா? ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, கடவுள்கிட்டயே போய் கேட்டுக்கிறார். என்ன தெரியுமா? அது என்ன சாமி, காசு இல்லாதவங்களுக்கு தூரத்துல காட்சி கொடுக்குறீங்க, காசு இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல காட்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு கடவுள்கிட்ட ஒருத்தர் நக்கலா கேட்டிருக்காரு. இந்த சிறப்பு அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியில பெரிய கோவில்களுக்கு போனா இருக்கும் தெரியுமா? ஒருத்தர் கேட்டிருக்காரு, அது என்ன காசு இல்லாதவங்களுக்கு தூரத்துல காட்சி கொடுக்குறீங்க, காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும் பக்கத்துல காட்சி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே கடவுள் சிரிச்சுக்கிட்டே பேசினாராம். என்ன தெரியுமா? அடப்பாவிகளா, தாயை சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொன்னேன், ஒரு பயலும் தாயை வணங்கல. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னேன், ஒருத்தரும் தந்தையை மதிக்கல. தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன்னு சொன்னேன், எவனுமே நீங்க கண்டுக்கல. ஏழைக்கு உதவி செய்தால் எனக்கே உதவி செய்த மாதிரின்னு சொன்ன, யாருமே நீங்க கேட்கல. எனக்குண்டான நேரத்தை, எனக்குண்டான சடங்கு முறைகளை, எனக்குண்டான வழிபாடுகளை, எனக்குண்டான அர்ச்சனை சீட்டுகளை எல்லாம் நீங்களே நிர்ணயம் வைத்து விட்டு கடைசியில் நான் பக்கத்தில் காட்சியளிக்கிறேன், நான் தூரத்தில் காட்சியளிக்கிறேன் என்று எனக்கே கேள்வி கேட்கிறாயே, அட ஞான பண்டிதா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சிரிச்சுக்கிட்டே நம்மளை பார்த்து கேட்டாராம். கரெக்டா இல்லையா? அப்ப கடவுள் கேட்கறது கரெக்டா இல்லையா?